2 நாள் பயணமாக 2வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு பயணம் சென்றிருக்காரு. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? உலக அளவில் இந்தியாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறார். இல்லை, இந்தியாவிற்கான ஒரு தலைகுனிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 2006 ஐநா சபையில் வந்து ஜார்ஜ் புஷ் வந்து பேசினார். ஸோ ஒரு பெரிய ஆரவாரத்தோடு வந்து பேசினதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் உலக அளவில் பல போர்களை நடத்தி இரத்தக்கரையோடு தான் வந்து ஜார்ஜ் புஷ் வந்து அங்கே நின்று பேசினார். அப்போ வெனிசுலாவின் அதிபராக இருந்த சாவேஸ் வந்து அங்கே நின்று பேசும்போது அவர் பேச ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாரு, இந்த இடத்துல ஒரு வாசம் இருக்குது, ஏன்னா இந்த இடத்துக்கு ஒரு பேய் வந்து நேற்று பேசிட்டு போச்சு, அந்த வாசம் இன்னும் இங்கே வீசிக்கிட்டே இருக்குது அப்படின்னாரு. அந்த மாதிரி இரத்தக்கரை படிந்த கைகளோடு நெத்தன்யாகுவும் மோடியும் கை குலுக்கிட்டே தான் நான் தான் பார்க்குறேன். குஜராத்தில் நடந்த ஒரு பெரிய கொடூரத்தின் ஒரு உருவமாக வந்து மோடியும், பாலஸ்தீனில் அப்பாவி மக்களையும் பெண்களையும் கொலை செஞ்சுட்டு நிற்கிற நெத்தன்யாவும் கை குலுக்கிட்டதை தான் பார்க்குறேன். அதில் கொடுமை என்னன்னா, நான் இந்தியாவின் 140 கோடி மக்களின் பிரதிநிதியாக வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மக்களின் சார்பாக நான் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு. நிச்சயமாக மோடி வந்து அப்படி சொல்வதற்கான எந்த அருகதையும் மோடிக்கு கிடையாது. இந்திய மக்கள் என்றைக்குமே இந்திய நாடு விடுதலை அடையும் போதே சொல்லணும், நம்ம விடுதலைக்காக போராடுகிற மக்களோடு இந்திய மக்கள் நிற்கும். ஏன்னா இந்தியாவும் போராடி தான், இந்தியா விடுதலைக்காக போராடி வந்து நின்றுருக்கிறோம். அப்போ போராடுகிற மக்களோடு தான் இந்தியா நின்றுக்கிட்டே இருக்குது. போராடுகிற பாலஸ்தீனோடு தான் இந்திய மக்கள் நிற்பார்களே தவிர மோடியும் RSS வேணா நெத்தன்யாகுவோட அவங்களோட சித்தாந்தத்தோடு நிற்கலாம். ஆனால் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவாக தான் நான் பார்க்குறேன்.